பல்கேரிய நாட்டைச் சேர்ந்த பாபா வங்கா தன்னுடைய 12 வயசுல கண்கள்ல மின்னல் தாக்கி பார்வையை பறி கொடுக்கறாங்க. அப்போதுல இருந்து பாபா வங்காவிற்கு எதிர்காலத்துல நடக்கக்கூடிய காட்சிகள் மனசுல வருவதா கூறி அதை பத்தி கணிப்புகளா எழுதி வச்சாங்க. இவங்க இறந்ததுக்கு அப்புறமாவும் அவங்க உலகத்தை பத்தி கணிச்சு எழுதி வச்சிருந்தது எல்லாமே அப்படியே நடந்துட்டு வருவதா சொல்லப்படுது. சொல்ல போனா இவரோட பெரும்பாலான கணிப்புகளுமே கிட்டத்தட்ட அப்படியே நடந்திருக்கு. அந்த வகையில இப்போ பாபா வங்கேவோட கணிப்பு இணையதளத்துல பேசு பொருளா மாறியிருக்கு. அதாவது ஒவ்வொரு வருஷத்தோட தொடக்கத்தின் போதும் பாபா வங்கா கணிப்புகள் மீடியாவுல வலம் வரும். அந்த வகையில நடப்பு 2025 ஆண்டுக்கான கணிப்பையும் பாபா வங்கா எழுதி வச்சிருக்காங்க. அதுல ஆசியாவில பேரழிவை ஏற்படுத்தும் பூகம்பம் மற்றும் சுனாமி வரப்போவதா கணிச்சு கூறியிருந்தாரு. அவங்க சொன்ன மாதிரியே பசிபிக் பகுதியில உள்ள ரிங் ஆஃப் ஃபயர் பகுதியில கடந்த சில மாதங்களா பூகம்பம், கடல் வெப்பநிலை உயர்வு போன்றவை நடந்துட்டு வருது. அதே மாதிரி உலக அளவுல பொருளாதாரம் மிக மோசமா சரிவடையும், நிதி சந்தைகள் சரியும், இதனால வேலையின்மையும் வறுமையும் பெருகும் அப்படின்னு பாபா வங்கா கணிச்சு கூறியிருந்ததும் நடந்துட்டு தான் வருது. அதே போல மனிதர்கள் ஏலியன்களை தொடர்பு கொள்வாங்க, புதிய வினோதமான நோய் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னும் பாபா வங்கா கணிச்சிருக்காரு. கொரோனாவை மாதிரியே இதுவரைக்கும் இன்னும் பெரிய நோய் பாதிப்பு வரல அப்படின்னாலும் சுற்றுச்சூழல் சீர்கேடு மற்றும் நோய் கிருமிகளின் பிறழ்வு காரணமா எப்போது வேண்டுமானாலும் இது நடக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம உறுப்பு மாற்றங்கள் எளிதாகும் அப்படின்னு பாபா வங்கா கூறியிருந்த நிலையில அமெரிக்கா, ஜப்பான்ல நடத்திட்டு வரக்கூடிய ஆய்வுகளும் அதை நிரூபிச்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஐரோப்பாவின் மக்கள் தொகை இந்த ஆண்டு சரியும்னு கணிச்சிருந்தாங்க. அதே மாதிரியே இத்தாலி, ஜெர்மனி, ஹங்கேரி போன்ற நாடுகள்ல மக்கள் தொகை சரிஞ்சிட்டு தான் வருது. வரும் 2033க்குள்ள கடல் நீர் மட்டம் உயரும் அப்படின்னும் பாபா வங்கா கூறியிருந்த நிலையில பனிப்பாறைகள் உருகுவதும் புவி வெப்பம் அதிகரிப்பதும் அதையே நிரூபிச்சுட்டு வருது. இந்த ஒரு நிலையில தான் ஒன்றுபட்ட கை இரண்டாக உடைக்கப்படும், ஒவ்வொன்றும் அதன் சொந்த வழியில் செல்லும் அப்படின்னு பாபா வங்கா கணிச்சிருக்கிறது பலரோட கவனத்தையும் பெற்றுட்டு வருது. அதனால இந்த கணிப்பு நோட்டோ அல்லது யூரோப்பிய ஒன்றியம் போன்ற கூட்டமைப்புகள்ல உருவாகும் அரசியல் பதற்றங்களை குறிக்கிறதா அப்படின்னு சந்தேகம் எழுந்திருக்கு. அதே மாதிரி இரட்டை நெருப்பு பற்றியும் பாபா வங்கா கணித்து கூறியிருப்பது தற்போது பலரையும் குழப்பத்திலையும் கலக்கத்திலையும் ஆழ்த்தியிருக்கு. அது என்னன்னா, ஆகஸ்ட் மாசத்துல வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் ஒரே நேரத்துல இரட்டை நெருப்புகள் எழும் என்று பாபா வங்கா கணித்துள்ளதா சொல்லப்படுது. இரட்டை நெருப்புகள் எழும் அப்படின்னா அதோட உண்மையான பொருள் புரியல. அதாவது காட்டுத்தீ அல்லது எரிமலை வெடிப்புகளா இருக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. சிறுகள் அல்லது விண்கல் பூமியை தாக்கக்கூடும் என்று ஒரு சிலர் சொல்றாங்க. ஒரு முறை திறக்கப்பட்டதை மீண்டும் மூட முடியாது அப்படின்னு பாபா வங்கா கூறியிருப்பதால உயிரி தொழில்நுட்ப முன்னேற்றம் அல்லது செயற்கை நுண்ணறிவு பற்றியதா இருக்கலாம் அப்படின்னு யூகிக்கப்படுது. இந்த ஆண்டு சாதிய ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் நிற அடிப்படையிலான இனவெறி ஆகியவை முடிவுக்கு வரும் அப்படின்னு பாபா வங்கா பாசிட்டிவான கணிப்பை வெளியிட்டிருந்தாலும் கூட நடப்பு ஆகஸ்ட் மாசம் என்னாக போகுதோ அப்படின்ற பீதி தான் பலரையும் சூழ்ந்திருக்கு.